மன்னி, வா காந்திமதி, உட்கார். நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் ஊருக்கு புறப்படத்தான் வேண்டுமா? சீக்கிரமா? இங்கு வந்து 10 நாட்களுக்கு மேலாயிற்றே. திருமலையில் எல்லாம் போட்டது போட்டபடி வந்திருக்கிறேன். உன் அண்ணாவும் புறப்படு என்றார். மறுவார்த்தை பேச முடியுமா? சரி என்று கிளம்பி வந்துவிட்டேன். நான் ஒன்றும் சாதாரண விஷயத்திற்காக உங்களை புறப்பட்டு வர சொல்லவில்லையே. ஆமாம் ஆமாம், கோவிந்தனின் புண்ணியாக வசனத்திற்கு வந்த நாங்கள் கோவிந்தன் கண் திறக்கவில்லையே என்ற வேதனையால் திருமலை பெருமானிடம் பிரார்த்தனை செய்ய திருமலைக்கு திரும்பச் சென்றோம். ஆனால் திருமலைக்கு பெருமாளை சேவிக்க வந்த யார் மூலமாகவோ உன் அகத்துக்காரர் கோவிந்தன் கண் திறந்து விட்டான் என்ற செய்தியை சொல்லி அனுப்பியதும் அடுத்த நிமிடமே திருவேங்கடநாதனுக்கு நன்றி கூறி இங்கு திரும்பி வந்துவிட்டோம். என்ன ஆச்சரியம் காந்திமதி! அண்ணன் ராமானுஜனைத்தான் முதலில் பார்ப்பேன் என்று எவ்வளவு பிடிவாதமாக இருந்திருக்கிறான் கோவிந்தன். அதுதான் மன்னி சொல்கிறேன். எத்தனை துக்கத்தில் இருந்த நமக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இது! இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காகவாவது நீங்கள் இன்னும் ஒரு வாரம் இருந்துவிட்டு போகலாமே. மகளானாச்சி, இது கொல்லையில் காய்ந்து கொண்டிருந்தது. கொடியில் காய போடும் போதே நினைத்தேன் இதை மறக்காமல் எடுத்து வைக்க வேண்டும் என்று. ஆனால் மறந்துவிட்டேன். சரி, அதை விடுங்கள். உங்கள் தங்கை என்ன சொல்கிறாள் என்று கேட்டீர்களா? என்ன சொல்கிறாள்? நீங்களே சொல்லுங்கள் அண்ணா. நீங்கள் இங்கே வரும்போது நிலைமை எப்படி இருந்தது? ஒருவருக்கொருவர் சிரித்து பேசிக்கொள்ள கூட முடியாமல் மனத்தில் எப்படி பாரம் அழுத்திக் கொண்டிருந்தது. கோவிந்தனுக்கு நிலைமை சரியான பின்தானே எல்லோருக்கும் மூச்சே வந்தது. முக்கியமாக பெரிய பிராட்டியும் மாப்பிள்ளையும் எப்படி வாடி போயிருந்தார்கள். மாப்பிள்ளை எவ்வளவு கலகலவென்றிருப்பார். ஒரு வாரமாய் அவரிடமிருந்து பேச்சே இல்லையே. வாஸ்தவம்தான் காந்திமதி. நாம் வெளியிலிருந்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் உள்மனதில் இருக்கும் சோகத்தை நம்மால் உணர முடியாது. இப்போதுதான் குடும்பம் பழையபடி கலகலவென்றிருக்கிறது. இந்த சந்தோஷமான நேரத்தில் இன்னும் ஒரு வாரம் இருந்துவிட்டு போகலாம் என்றேன். அம்மாடி, நீ சொல்வது 100க்கு 100 சரிதான். குழந்தை கண் திறக்காததனால் அடித்துக் கொண்டிருந்த சோகம் திருமலை வாசனை அடிக்கடி நினைக்க வைத்தாலும் அந்த சோகம் விலகிய பிறகுதான் தீர்த்த கைங்கரியத்தை இன்னொருவரிடம் விட்டுவிட்டு வந்துவிட்டோமே என்ற எண்ணத்தை மேலோங்க செய்திருக்கிறது. வெளியே சொல்லாவிட்டாலும் இதோ இவளுக்கும் அப்படித்தான் இருக்கும். இவள் திருமலையில் தன் அக்கம் பக்கத்து மாமிகளுடன் சத் விஷயங்களுக்கு போவாள். நாளுக்கு 2 முறை சீனிவாசனை சேவிப்பாள். அதெல்லாம் நின்றுவிட்டதே என்று உள்ளூர இவளுக்கும் வருத்தம் இருக்கத்தான் செய்யும். என்ன இங்கு ஆலோசனை நடக்கிறது? வாருங்கள் வாருங்கள். எங்கே 2 மாப்பிள்ளைகளும் சேர்ந்து ஒன்றாக சென்று விட்டு வருகிறீர்கள்? இவர் நாளை குந்திபுரத்தில் நடக்க போகும் தான சம்பந்தமாக இவரோடு பணிபுரியும் இன்னொரு பிரகஸ்பதியை பார்க்க போய் கொண்டிருந்தார். என்ன சகலை, எதுவும் வேலை இல்லை என்றால் என்னோடு வாருமேன் என்றார். சரி என்று நானும் ஒத்துக்கொண்டேன். மாப்பிள்ளையும் என்னுடன் வந்தது நல்லதாய் போயிற்று. அடுத்த மாதம் நல்லூரில் நடக்கப் போகும் கல்யாணத்திற்கு இவரை தலைமை பிரகஸ்பதியாக இருக்க சொல்லி கேட்டிருக்கிறார்கள். நல்ல விஷயம்தான். ஆமாம், ஊருக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா என்ன? அதையேதான் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு வாரம் இருந்துவிட்டு போனால்தான் ஆயிற்று என்று நச்சரிக்கிறாள். அதையேதான் நானும் சொல்லலாம் என்று இருந்தேன். இன்னும் ஒரு வாரம் இல்லை 10 நாட்கள் 2 தங்கைகளின் அகத்திலும் இருந்துவிட்டு போகலாமே. சரி, நான் ஒன்று கேட்கிறேன். நீங்கள் 2 மாப்பிள்ளைகளும் ஏன் குடும்பத்தோடு திருமலைக்கு வரக்கூடாது? தேரும் கருட சேவை வரப்போகிறது. காண கிடைக்காத காட்சி அது. 2 குடும்பங்களும் சேர்ந்து வந்து அங்கே 1 மாதம் இருங்கள். திருமலையில் இந்த நேரத்தில் குளிர் இதமாக இருக்கும். ஏதோ பால் பொங்கும் மனம் வருகிறதே. கோவிந்தா, அடுப்பில் பால் பொங்குவது போல் தெரிகிறது. சமத்தாய் படுத்துக் கொண்டேரு. அம்மா இதோ வந்து விடுகிறேன்.
போடு. அக்கா, என்ன 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 ஆயிற்று? ஐயோ, ராமானுஜா, தேளை கீழே போடு. சொல்வதை கேள் ராமானுஜா, தேள் கொட்டிவிடும். கீழே போடு. மாப்பிள்ளை, ஏதாவது கட்டையை கொண்டு வாருங்கள், போங்கள். ராமானுஜா, தேலை கீழே போடு, அடித்து விடுகிறேன். ராமானுஜா, என்ன காரியமப்பா இது? உன்னை தேள் கொட்டியிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? விஷ ஜந்துக்களால் நம் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். ஆகையால் அதை அடித்து கொன்றுவிட வேண்டும். கொல்வது எளிது, அது மனிதனால் முடியும். படைப்பது அது பகவான், அவரால் தான் முடியும். அவர் படைத்த ஒன்றை அழிப்பதற்கு நமக்கென்ன உரிமை இருக்கிறது? தேளுக்கு இதெல்லாம் தெரியுமா? அது பட்டென்று கொட்டிவிட்டு சட்டென்று எங்கேயாவது போய் ஒளிந்து கொண்டால்? சித்தப்பா, பகவான் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் தற்காப்பை போதித்திருக்கிறார். தன் உயிரை தற்காத்து கொள்ளவே தேள் மற்றவர்களை கொட்டுகிறது. அதுதான் அதனுடைய தர்மம். நம்முடைய தர்மம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது. நான் தான் கோவிந்தனை பாதுகாத்து விட்டேனே, பிறகென்ன? பாவம் அந்த தேள் எங்காவது வாழ்ந்து கொள்ளட்டுமே. ஆஹா, ராமானுஜா, எப்படி மாற்றி யோசிக்கிறாய் நீ? எவ்வளவு தெளிவாக விளக்கம் கொடுக்கிறாய். உன்னை புத்திரனாக பெற்றதற்கு இன்னும் எத்தனை ஜென்மங்கள் நான் பெருமாளுக்கு நன்றி சொல்ல வேண்டுமோ? கோவிந்தனை அன்று கண் திறக்க வைத்த நீ இன்று எங்கள் எல்லோரின் கண்களையும் திறந்து கொல்லாமையை போதித்திருக்கிறாய். உன் ஜீவகாருண்யம் எங்களை புல்லரிக்க வைக்கிறதடா ராமானுஜா. ராமானுஜா, நீ கூட இருக்கும் வரை கோவிந்தனுக்கு எந்த ஆபத்தும் வராது. ராமானுஜா, கோவிந்தன் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறான். தன் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் அவன் அந்த நன்றி கடனை தீர்ப்பான். பிள்ளைகளே, இன்று ஆவணி அவிட்டம். அந்தணர்களாக பிறந்த நாம் தரித்துக் கொண்ட பூநூலை மாற்றி புதிய பூநூலை அணிந்து கொள்ளும் நாள். நாம் பூநூலை அணிந்து கொள்வதால் நாம் தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் என்ற அர்த்தமில்லை. பூநூலை அணிந்தவன் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும். கருணை உள்ளம் கொண்டவனாக, கருணாமூர்த்தியாக விளங்க வேண்டும். இறைவனை வழிபடுவதற்காக நமக்கு கிடைத்திருக்கும் அங்கீகாரமே இந்த பூநூல். கோவிலுக்குள் உள்ள கர்ப்ப கிரகத்திற்கு சென்று பெருமாளை வழிபடக்கூடிய அங்கீகாரமே இந்த பூநூல். ஆனால் அந்த அங்கீகாரம் பிறப்பை பொறுத்தது அல்ல, ஒருவனுடைய குணத்தையும் அவன் செய்யும் கர்மத்தையும் பொறுத்தது. எனவே பூநூல் அணிந்து கொண்டிருக்கும் நாம் மற்றவரை தாழ்வாக நினைக்காமல் அனைவரும் மேலோங்கி வர உதவி செய்ய வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் பூநூலை மாற்றி அணிந்து கொள்ள வேண்டும். சரி, சடங்கை தொடங்கலாம். நமஸ்காரம் சோமியாஜி. நமஸ்காரம், வாருங்கள். என்ன சோமியாஜி, சௌக்கியமா? ரொம்ப நாட்களாகி விட்டது உங்களை பார்த்து. ஆமாம், என்ன இந்த பக்கம் திடீரென்று? இன்று
ஆவணி அவிட்டம் இல்லையா? அதனால் தான் உம்மை தேடி வந்தேன். புரியவில்லையே. புரியும்படியாகவே சொல்கிறேன். இன்று பூணூல் மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால் ஒவ்வொரு வருஷமும் நான் பூணூல் மாற்றிக்கொள்ள பக்கத்து ஊரில் உள்ள கோவிந்த பட்டரிடம்தான் சென்று மாற்றிக்கொள்வேன். இப்பொழுது அவ்வளவு தூரம் போக முடியவில்லை. அப்பொழுதுதான் உங்கள் ஞாபகம் வந்தது. உடனே இங்கு வந்தேன். வருடா வருடம் இது ஒரு வேலை. ஆவணி அவிட்டம் என்றால் பழைய பூநூலை கழட்டிவிட்டு புதிதாக ஒன்றை தோளில் மாட்டிக்கொள்ள வேண்டும். இடையில் கொஞ்சம் மந்திரம் சொல்ல வேண்டும். அவ்வளவுதானே. அதை எங்கு செய்தால் என்ன? பக்கத்து ஊரில் சென்று செய்வதற்கு பதிலாக இங்கு உங்களிடம் மாற்றிக்கொள்ளலாமே. அதற்காகத்தான் வந்தேன். அதனால் நீங்களே கொஞ்சம் பூநூலை மாத்தி விடுங்கள். ஏன், நீரே அதை செய்து கொள்ளலாமே. என்ன சோமியாஜி, பரிகாசம் செய்கிறீர்கள்? மந்திரம் எல்லாம் சொல்ல வேண்டாமா? மந்திரம் சொல்ல வேண்டுமென்று தங்களுக்கு தெரிந்திருக்கிறதே. அதுவரையில் சந்தோஷம். இதோ பாருங்கள் சோமியாஜி, எனக்கு உங்களோடு தர்க்கம் செய்து கொண்டிருக்க நேரமில்லை. எத்தனையோ வேலைகளுக்கு நடுவில் தான் இங்கு வந்திருக்கிறேன். நான் கொஞ்சம் சீக்கிரமாக அகத்துக்கு திரும்ப வேண்டும். அதனால் நீங்கள் எனக்கு முதலில் மாற்றிவிடுங்கள். தட்சணை தாராளமாக தருகிறேன். போதும், அமருங்கள். பெருமாள் எனக்கு நன்றாகவே படி அளந்து கொண்டிருக்கிறார். எனக்கு வரவேண்டிய தட்சணையும் குறைவில்லாமல் வந்து கொண்டிருக்கிறது. உம் தட்சணையும் எனக்கு தேவையில்லை, உம் தாராளமும் எனக்கு தேவையில்லை. உம்மை போன்றவர்களுக்கு நான் ஆவணி அவிட்டம் செய்து வைப்பதில்லை. ஒரு அந்தணராக இருந்து கொண்டு நீங்களே பூணூல் போடுவதை பற்றி சர்வ சாதாரணமாக பேசுவது மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஆண்டுதோறும் ஆவணி அவிட்டத்தன்று பூணூலை மாற்றிக்கொள்வது ஒவ்வொரு அந்தணருக்கும் உள்ள கடமை, பொறுப்பு. அதை பற்றி நீங்களே இப்படி அலட்சியமாக பேசக்கூடாது. இந்த பூணூலை நம்முடைய பெரியவர்கள் பரமம் பவித்திரம் என்று கூறித்தான் அணிந்திருக்கிறார்கள். புனிதமான இந்த முப்பொறி நூலை அணிபவர்கள் தூய சிந்தனை உடையவர்களாகவும் தான் செய்யும் காரியங்களால் பிறரையும் மன தூய்மை அடையும்படி செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் வெறும் உயர் அதிகாரியாக மட்டும் செயல்பட்டால் போதாது. அவர்கள் வகிக்கும் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர் செய்யும் பணிக்கு உள்ள மரியாதை தானாகவே வந்து சேரும். ஆனால் உம்மை போன்ற சிலர் பூணூலை மாற்றிக்கொள்வது ஏதோ தேவையில்லாத வேலை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை அன்று பழையதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு புதியதை மாற்றிக்கொள்வதைப் போல இந்த பூணூலையும் புதிதாக மாற்றிக்கொள்வதை ஒரு சடங்காக நினைத்துக் கொண்டிருக்கிறீர். பூணூலை பற்றி இப்படி இழிவான மனநிலையில் உள்ள உங்களுக்கு என்னால் புது பூணூல் மாற்ற முடியாது. இதை மாற்றுவதற்காக எவ்வளவு தட்சணை வேண்டுமானாலும் கொடுக்கிறேன். நீ பூணூலை மாற்று என்று சொல்லும் உங்களுக்கு நான் பூணூல் மாற்றினால் அந்த புண்ணியமான காரியத்தை தட்சணைக்காக செய்தது போல் ஆகிவிடும். நான் தட்சணைக்காக பணிபுரிபவன் அல்ல. பூணூலின் மகத்துவத்தை உண்மையிலேயே புரிந்து கொண்டு இத்தனை பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் என் கையால் தான் இவர்களுக்கெல்லாம் பூணூல் போட வேண்டுமென்று அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் அது தட்சணையை முக்கியப்படுத்தி அல்ல, அவர்கள் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்காக. என்ன சோமியாஜி, அப்படியானால் இவர்களை விட நான் என்ன மட்டமாக போய்விட்டேனா? ஆமாம். என்னது சோமயாஜி, நீர் பேசுவது சரியில்லை. நான் சரியாகத்தான் பேசுகிறேன். ஆவணி அவிட்டத்தின் பெருமையையும் பூணூலின் மகத்துவத்தையும் நீங்கள் நிச்சயம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அங்கவஸ்திரம் அழுக்கானால் அதை தூக்கி போட்டுவிட்டு புதிய அங்கவஸ்திரத்தை தரித்துக் கொள்வது போன்றதா பூணூல்? மிக பவித்திரமான ஒன்று இது. பெண்களுக்கு திருமாங்கல்யம் போன்றது ஆண்களுக்கு பூணூல். அதை மறந்து விடாதீர். பிரசங்கம் எல்லாம் வேண்டாம். பூணூல் எனக்கு போட போகிறீரா இல்லையா? நான் பிரசங்கம் செய்யவில்லை, உண்மையை சொல்கிறேன். ஒருவன் பழைய பூணூலை கழற்றி போடும்போது சென்ற வருடம் அவன் மனதில் நுழைந்த கல்மிஷங்களையும் கழற்றி போடுகிறான். புதிய பூணூலை தரிக்கும் போது என் இதயத்தையும் மனதையும் ஒரு சேர காக்கும் இந்த பூணூல் எனக்கு நன்மையே செய்யட்டும் என்று அதை அணிந்து கொள்கிறான். இதோ இந்த பிள்ளைகள் வெள்ளை உள்ளத்தோடு நான் சொல்வதை ஸ்ரத்தையோடு கேட்டு அதன்படி நடக்கிறார்கள். ஆனால் நீர் ஏதோ தட்சணை கொடுத்து விட்டால் எல்லாம் நடந்துவிடும் என்ற எண்ணத்தில் இருக்கிறீர். யக்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யக்ஞோபவீதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் பூணூல் போடுவதில்லை.
தாங்கள் தயவு செய்து போகலாம். எனக்கொன்றும் நஷ்டமில்லை. தட்சணை கிடைக்காதது உமக்குத்தான் நஷ்டம். நான் போகிறேன். பார்த்தீர்களா பிள்ளைகளே, இப்படி ஒவ்வொரு குலத்திலும் தத்தம் குல தர்மத்தை கடமையே என்று கடைபிடிப்பவர்கள் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் ஸ்ரத்தை இருக்க வேண்டும். அதை எதன் பொருட்டு செய்கிறோம் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, நாம் சடங்கை தொடங்கலாம். காந்திமதி, சுவாமி, கூப்பிட்டீர்களா? காந்திமதி, குழந்தைகளுக்கு அணிவிப்பதற்காக புதிய பூணூல் கண்டு இங்கே வைக்கச் சொன்னேனே, வைத்தாய் அல்லவா? வைத்தேனே சுவாமி, இதோ இங்கேதான் வைத்தேன். காணவில்லையே, யார் எடுத்திருப்பார்கள்?